சரீரமாகிய சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெற்ற நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நேரடியாக நாம் நம்மளுடைய செய்தியின் தொடர்ச்சிக்கு நாம் கடந்து செல்வோம். சொல்லும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனமும் வாசிக்கும்படி கேட்கும். முதலில் 7:1 ஆதியாகமம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பிரவேசிக்க சொல்லும்படி ஒரு கட்டளை. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். பேழையை ஆயத்தம் பண்ணினான். அதனுடைய அளவுகள், அமைப்பு, தேவன் சொன்னபடி எல்லாம் நோவா செய்து முடித்தான். முடிந்த பின்பு நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள போங்க, பேழைக்குள்ள போங்க. 8:16 நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள், பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழைக்குள்ள போங்க, பிரவேசியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று தேவன் சொன்னார். இல்லையா? இதற்கு இடையில் நோவா காத்திருந்தான். ஜலம் வடிந்தது, நிலம் காய்ந்தது. உடனே அவன் தானாக கதவை திறந்து கொண்டு வெளியே வரவில்லை. தேவன் பேசுவான், தேவன் உத்தரவிடுவான். என்னை உள்ளே விட்டு கதவை அடைத்தவர் தேவன் என்றால் நிலம் காஞ்சி போச்சு. எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. வாழ்வாதாரத்திற்கு எல்லா அம்சங்களும் நிறைவேறிவிட்டது. பூமி காய்ந்து விட்டது. பூமி காய்ந்து விட்டது என்ற அர்த்தம் என்ன? ஆமென். எல்லாம் சரியாகிவிட்டது, எல்லாம் அனுகூலமாகிவிட்டது. ஆமென். இனி நாமவே வெளியே போகலாம். இல்ல, தேவன் பேசணும். தேவன் உள்ளே விட்டு என்னை கதவை அடைத்தவரே, புறப்படு, விளையவா என்று சொல்லணும். அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. கவனிக்கணும், தன் சுய எண்ணத்திற்கு, சுய சித்தத்திற்கு இடமில்லை. பிரைஸ் தி லார்ட். என்னை உள்ளே விட்டு கதவை அடைத்தவர், என்னையும் என் குடும்பத்தையும். அவரே, அவருடைய வார்த்தையே எங்களை என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். 3வது முறை, 2வது முறை போன புறா ஒலிவ இலையை பறித்து கொண்டு வந்தது, கிள்ளி கொண்டு வந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேய மொழியிலே போன வாரம் நான் சொன்னேன், கிள்ளி கொண்டு வந்தது, பறித்து கொண்டு வந்தது என்ற நிலையில். தமிழ்ல எப்படி இருக்கு? நம்ம வேதாகமத்திலே கொட்டி கொண்டு வந்தது. ஆனா ஒரிஜினல் எபிரேய மொழியிலே அதனுடைய மொழிபெயர்ப்பு, சரியான மொழிபெயர்ப்பு, மூல மொழிபெயர்ப்பு கொட்டி கொண்டு வந்தது, கிள்ளி கொண்டு வந்தது. உயிருள்ள ஒரு மரத்திலிருந்து, வளர்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற ஒரு மரத்திலிருந்து கிள்ளி கொண்டு வந்தது, கொட்டி கொண்டு வரவில்லை, பறித்து கொண்டு வந்தது. பூமி காய்ந்தது. வாழ்வதற்கு ஏதுவான ஒரு நல்ல சூழல் உருவாகிவிட்டது.
ஒரு புதிய பூமி அல்ல, புதுப்பிக்கப்பட்ட பூமி, காய்ந்த நிலம், பாவ சேறு மடக்குகள் எல்லாம் நீங்கி, பாவத்தின் தன்மை எல்லாம் நீங்கி, பாவத்தில் பழகி அக்கிரமத்தில் வாழ்ந்து துஷ்டத்தனத்தில் வாழ்ந்து பழகின மனுஷே விரோதியான பாவம் நிறைந்த பூமி காய்ந்தது என்றால் பாவம் நீங்கிற்று, தோஷம் நீங்கிற்று, அநீதிகள் அகற்றப்பட்டது, நீதி நிலைநாட்டப்பட்டது. பாவ பூமி அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட ரெனியூவல் எர்த். பிரைஸ் தி லார்ட். பாவம் எல்லாம் துடைக்கப்பட்ட பூமி. பாவ பழக்கம் இனி பூமியிலே கிடையாது. பாவத்தின் தோஷம் பூமியிலே கிடையாது. பாவத்தின் தோஷம் அக்கிரமத்தினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஜலத்தில் வாஷ் அவுட் ஆகி ஜலத்தில் சுத்திகரிக்கப்பட்டு, அல்லேலூயா, இப்போ காய்ந்து போயிற்று. பாவ ஈரம் இல்லை, பாவ சகதி இல்லை, அக்கிரம ஈரம் இல்லை, அக்கிரம சகதி இல்லை, நினைவுகளின் தோற்றத்தின் பொல்லாத எண்ணங்களின் அம்சங்கள் இல்லை. பூமி காய்ந்தது. பூமி காய்ந்தது. எல்லாம் நேர்த்தியாகிவிட்டது. பாவ ஈரம் இல்லை, பாவ சகடி இல்லை. பழையான சேற்றில் இருந்தும் பயங்கரமான குடியில் இருந்தும் அனுபவம் மாறி காய்ந்தது. அல்லேலூயா. இப்ப நோவா உள்ளே விட்டு கதவை அடைத்தான். தேவனே கதவை அடைத்தான். எல்லாம் சரியா போச்சு. ஏறக்குறைய 370 நாட்கள் நோவா பேழைக்குள்ளே இருந்தாயிற்று. Still he was waiting on love. தேவனுக்காய் காத்திருந்தான். தேவன் சொல்லணும், புறப்பட்டு வெளியே வாங்கன்னு சொல்லணும். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்காக காத்திருப்பது விசுவாசத்தின் உச்சம். அல்லேலூயா. தேவனுக்காக காத்திருப்பது, வார்த்தைக்காக காத்திருப்பது, அனுமதிக்காக காத்திருப்பது, அழைப்புக்காக காத்திருப்பது விசுவாசத்தின் உச்சம், கீழ்ப்படுதலின் அனுபவம். அல்லேலூயா. தேவன் என்ன சொன்னார்? பேழையை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? புறப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். புறப்பட. ரட்சிப்பின் 3 படிகள் நோவாவுக்குள்ளே பார்க்க முடியும். அல்லேலூயா. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. இந்த 3ம் 7:1க்கும் 8:16க்கும் இடையில் இந்த 3 நிகழ்வுகளும் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 ரட்சிப்பின் ஸ்டெப்புகள் என்னாச்சு? நிறைவேறிவிட்டது என்று நோவாவினுடைய வம்ச வரலாறின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடந்த கால ரட்சிப்பு. நோவா எப்போ நீதிமானானான்? எப்போ நீதிமானானான்? 8-9 வசனங்கள் ஆதியாகமம். மீண்டும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். போதும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே யாராயிருந்தான்? உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். இந்த உத்தமன், நீதிமான் என்று அந்த பட்டத்திற்கு, அந்த அருகதைக்கு, அந்த ஸ்டேட்டஸுக்கு அவனை உயர்த்தினது எது? நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததினால் உத்தமனானான், நீதிமானானான். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதங்களை நாம வாசிச்சோம். 143ஆம் சங்கீதமா கடைசி வசனத்திலே, தேவனே எனது உண்மையின்படி கிடையாது, எனது நீதியின்படி கிடையாது, உமது உண்மையின்படி
எனது உண்மை கிடையாது, எனது நீதி கிடையாது, உமது உண்மையின்படி, உமது நீதியின்படி. அல்லேலூயா. எனக்கு நீங்க இறங்கணும். என்னுடைய நீதிகள் எல்லாம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். நீங்க எனக்கு கிருபை செய்யணும், எனக்கு உதவி செய்யணும், என் ஜெபத்தை கேட்கணும், கூக்குரலுக்கு கெஞ்சுதலுக்கு உத்தரவு வேணும். ஆனா என்னுடைய உண்மையின்படி அல்ல, என்னுடைய நீதியின்படி அல்ல, உம்முடைய உண்மையின்படி, உம்முடைய நீதியின்படி எனக்கு இறங்கணும். அல்லேலூயா. இதுபோல நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அதனால் கிருபை பெற்றதினால் அவன் உத்தமனும் நீதிமானுமாய் உயர்த்தப்பட்டான். வாழ்க்கையின் ஆவிக்குரிய தன்மை உயர்த்தப்பட்டதற்கு காரணம் கிருபை. அல்லேலூயா. இதுதான் பாஸ்ட் சால்வேஷன், கடந்த கால ரட்சிப்பு. அல்லேலூயா. கடந்த கால ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நோவா, நீ உத்தமனா, நீதிமானா? உன் காலத்து ஜனங்களுக்குள்ளே இப்படி ஒரு மேன்மையான அனுபவமா? அல்லேலூயா. நோவா சொல்லுவான், இல்லை, என்னில் ஒரு நீதியும் இல்லை, என்னில் ஒரு உத்தமமும் இல்லை. ஆமென். தேவனுடைய கிருபையே என்னை நீதிமானாக்கினது, என்னை உத்தமனாக்கினது. அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய கிருபை. அல்லேலூயா. நத்திங். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. போன வாரம் நான் சொல்லி இருந்தேன், புறா பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். யாருக்கு அடையாளம்? அதுல இந்த லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல படிச்சா 3ன்னு நான் நினைக்கிறேன். இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற சந்தர்ப்பத்தை மத்தேயுவை விட, மார்க்குவை விட லூக்கா ரொம்ப அற்புதமா விவரிக்கிறாருங்க. அது இந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது விஷயம் அல்ல என்றாலும் இடையில எனக்கு அது சொல்லும்படி ஒரு தூண்டுதல். என்னன்னா, ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் வந்தார். அந்த வசனத்தை எடுத்து அவங்க கொஞ்சம் படிங்க பார்ப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம். இயேசு ஞான ஸ்நானம் பெறுகிற சந்தர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். புறாவை போல அவர் மேல் இறங்கினார். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்புக்கு தேவ கிருபை உதவி செய்தது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். அதிலே பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இல்லாம ஒருவன் மனம் திரும்ப முடியாது, விசுவாசிக்கவும் முடியாது. யாருடைய கிரியை இல்லாம? பரிசுத்த ஆவியானவரின் செயல் இல்லாம. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ல வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விருப்பமும் செய்கையும் ஆமென் நமக்குள்ளே உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியாம் தேவன். அல்லேலூயா. சரி, இப்ப ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடந்த கால ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு என்னாகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் இவ்விதமாக நாம் என்ன செய்கிறோம்?
விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். பிறப்பினாலே பாவத்தினாலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆனால் நாம் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்? இயேசுவை நமக்காக கல்வாரிக்கு கொடுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை இயேசுவின் மூலமாக என்ன செய்தார்? விளங்க பண்ணினான். இவைகளுக்கெல்லாம் அடிப்படை, இவைகளுக்கெல்லாம் தூண்டுதல் எல்லாம் கிருபையானாலும் இதில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் கிரியை இல்லாமல் மனம் திரும்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது, ஞான ஸ்நானம் பெற முடியாது, ஒரு முழுமையின் அனுபவம், ஒரு நிச்சயத்தின் அனுபவம் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுல பரிசுத்த ஆவியானவரின் கிரியை இருக்கிறது நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் தான் நம்மை விசுவாசிக்க ஏதுவானது, தூண்டினது. அப்ப நம்ம ரட்சிப்புக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா அதற்குள்ளும் யாருடைய கிரியை அவசியம்? பரிசுத்த ஆவியானவரின் கிரியை அவசியம். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எடினாலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த அன்பு? தேவனுடைய அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. எதினாலே? யாராலே? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களிலே பகிரப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அந்த அன்பு நம்மை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு முழு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். புறா. அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆதியாகமத்திலிருந்து 22 அதிகாரங்களை எண்ணினால் என்ன கிடைக்கிறது? உன்னத பாட்டு. உன்னத பாட்டில் சபையை எதோடு ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் புறாவே. அல்லேலூயா. புறா மணவாட்டி சபை அடையாளம். உன்னத பாட்டு மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டி ஆகிய சபைக்கும் உள்ள ஆமென் சம்பந்தம், பொருத்தம் கவனத்துக்குரியது. அல்லேலூயா. முதல் 22 அதிகாரங்களை எண்ணும் பொழுது ஆதியாகமம் முதல் புஸ்தகத்திலே புறா வருகிறது. இரண்டாவது 22 அதிகாரங்கள் எண்ணினால் உன்னத பாட்டு மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை. ஆமென். அங்கிருந்து 22 எண்ணினால் அப்போஸ்தல நடவடிக்கைகள். சபை பிறந்தது, மணவாட்டி சபை பிறந்தது, மணவாளனுக்காக பிறந்தது. அங்கே இருந்து 22 அதிகாரங்களை எண்ணினால் வெளிப்படுத்தின விசேஷம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அவர் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் மணவாட்டியின் நிறைவு மனைவியாய் நிறைவடைகிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும்,
பரிசுத்த ஆவி நம் இருதயங்களில் தேவனால் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, பரிசுத்த ஆவியால் ஊற்றப்பட்ட அன்பு நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அப்போ லோட்டு 370 நாள் பேழைக்குள்ளே இருந்தான், வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவன் ரட்சிப்பு அங்கே நிறைவேறி கொண்டு வருகிறது. எதுக்குள்ளே? பெற்ற ரட்சிப்பு எங்கே நிறைவேறுகிறது? பேழைக்குள்ளே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பேழைக்குள்ளே நிறைவேறி கொண்டிருக்கிற ரட்சிப்பு, அந்த நிறைவேற்றம் தான் அவரை புதிய உலகத்திற்கு, புதிய பூமிக்கு, பாவமில்லாத பூமிக்கு அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து, அல்லேலூயா, அவனோடு மீண்டும் ஆறாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை மீண்டும் யாரோடு புதுப்பிக்கிறார்? நோவாவோடு புதுப்பிக்கிறார். என்ன அந்த உடன்படிக்கை? அல்லேலூயா. ஆண்டவர் ஆறாமுக்கு ஏவாளுக்கு என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அதை கீழ்படுத்துங்க, அதை ஆளுகை செய்யுங்க. ஆமென். இப்போ புதிய ஒரு சகாப்தம், மீண்டும் அந்த உடன்படிக்கை. தேவனுடைய உடன்படிக்கைக்கு பங்கம் வரவில்லை. தேவனுடைய உடன்படிக்கை மாறுகொள்கிறது, மறுரூபமாகிறது, மாற்றத்தில் வருகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் யாரோட உடன்படிக்கை செய்ய போகிறார்? நோவாவோடும் அவன் குடும்பத்தோடும் உடன்படிக்கை செய்ய போகிறார். இப்ப ஆண்டவர் சொன்னார், பேழையை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? புறப்படுங்க. கடந்த கால ரட்சிப்பு, உன் ரட்சிப்பை நிறுத்திக்கொள் நோவா. உன் கடந்த கால ரட்சிப்பு எப்படி உண்டானது? உன் நீதியினால் அல்ல, உன் உத்தமத்தால் அல்ல, உன் நற்கிரியைகளினால் அல்ல. ஆமென். உன் குடும்பம் அல்ல, உன் பாரம்பரியம் அல்ல. அல்லேலூயா. மாறாக என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததினாலே மட்டும்தான் நீ உத்தமரும் நீதிமானுமானாய். அல்லேலூயா. அந்த கிருபையினாலே தான், அந்த கிருபை பெற்றவனானே தான் நீ நான் சொன்னபடி எல்லாம் செய்ய முடிந்தது. உன் சுய பலத்தால், சுய ஞானத்தால் அல்ல, நான் உனக்கு பாராட்டின, நான் உனக்கு கொடுத்த கிருபைதான். நான் சொன்னபடி எல்லாம் பேழையை நிர்வகிக்க முடிந்தது, நிர்மாணம் பண்ண முடிந்தது. கட்டுமான பணிகள் எல்லாம் நான் கொடுத்த கிருபையே உனக்குள்ளே என்ன செய்தது? பேலன்ஸ் செய்தது. உன்னால் அல்ல, நான் கொடுத்த கிருபையே. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய கப்பல், 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமான இந்த பெரிய பேழையை செய்ய பலன் கொடுத்தது நீதிமானாக்குவதற்கு மட்டுமல்ல, பரிசுத்தவனாக்குவதற்காக மட்டுமல்ல, உத்தமனாய் இருப்பதற்கு மட்டுமல்ல, நான் சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்க ஞானம், தைரியம், பலன், ஆற்றல், ஹல்லேலூயா, கொடுத்ததெல்லாம் நான் கொடுத்த கிருபையே. ஹல்லேலூயா. இந்த நாள் வரையில் பொறுமையோடு 370 நாட்கள், ஏறக்குறைய ஒரு வருஷனை பேழைக்குள்ளே மௌனமாய், அமைதியாய், சாந்தமாய் உள்ளே இருந்தாயே. அதற்கும் என் கிருபைதான் உனக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. உனக்குள்ள இந்த பெரிய பொறுமையை வைத்தது அன்றைக்கு நான் கொடுத்த கிருபைதான். அல்லேலூயா. அன்றைக்கு நான் கொடுத்த கிருபைதான் இந்த நாள் வரை. இப்போ பேழையை விட வெளியே வா என்று சொல்லுகிற வரைக்கும் நீ பேழைக்குள்ளேயே இருந்தாயே, முறுமுறுக்காமல் இருந்தாயே, தைரியமா இருந்தாயே. ஆமென். அதற்கு உதவி செய்தது கிருபையே. ஹல்லேலூயா. பேழைக்குள்ளே போன உடனே மழை வந்ததாம். 1 நாள் காத்திருந்தாய், 2 நாள் காத்திருந்தாய், 3 நாள் காத்திருந்தாய், 7 நாட்கள் காத்திருந்தாயே. அந்த 7 நாட்கள் பதற்றப்படாமல், அவசரப்படாமல், பொறுமையோடு நீ பேழைக்குள் இருந்ததற்கு காரணம் நீ அல்ல, உன் பொறுமை அல்ல, என் கிருபை. பிரைஸ் தி லார்ட். அந்த 7 நாள் தவணைகளே பொறுமை இழக்காமல், அவிசுவாசம் இல்லாமல், சந்தேகப்படாமல் அந்த 7 நாள் அமைதியா தேவனை நோக்கி நீ காத்திருந்தாயே. அது விசுவாசத்தினுடைய உச்சம் என்றாலும்
அதற்கு காரணமும் நீ கிருபை பெற்றவன். அல்லேலூயா. கிருபை உனக்கு போதுமானதாயிரும். நீ வெளியே வா, புறப்பட்டு வெளியே வா. நீங்க இப்ப என்ன பண்ணணும்? புறப்படணும், வெளியே வரணும். அல்லேலூயா. நிகழ்கால ரட்சிப்புக்கு வா. கடந்த கால ரட்சிப்பு பேழைக்குள்ளே, வெளியே நியாய தீர்ப்பு, சங்காரம், மரணம், உள்ளே ரட்சிப்பு. அது கடந்த கால ரட்சிப்பு. நீ பேழைக்குள்ளே பிரவேசித்தது முதல் வெளியே வருகிற வரையிலும் அது என்ன ரட்சிப்பு? கடந்த கால ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு காரணம் என்ன? What is the reason for the salvation? கிருபை. அல்லேலூயா. பேழையை செய்ய உன்னை பலப்படுத்தினது கிருபை. கீழ் அறைகள், மேல் அறைகள், நடு அறைகள். ஆமென். மரம் வெட்டினான். எவ்வளவு பெரிய வேலை! தனி மனிதராக நின்று, ஆமென், இத்தனை பெரிய ஒரு மாபெரும் பணியை இது முடித்தாய். நீ அல்ல. ஆமென். என் கிருபையே மாபெரும் இந்த அராட்சர பேழையை செய்ய பலப்படுத்தினது என் கிருபைதான். அல்லேலூயா. பெருமை பாராட்டு ஏதுமில்லை. ஆனால் நோவா கட்டினான். ஆமென். நோவா செய்தான். நோவா முடித்தான். நோவா காத்திருந்தான். நோவாவையும் குடும்பத்தையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தான். நோவா 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 என்று சதா உன் பெயரை நான் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், நான் உனக்கு கிருபை பாராட்டினேன். அதனாலதான் அதிகமா உன் பேரை நான் எடுக்கிறேன். அல்லேலூயா. கடந்த கால ரட்சிப்புக்கு கிருபை எவ்வளவு உதவி செய்தது. இப்போ நிகழ்கால அல்லேலூயா. என்ன ரட்சிப்பு? நிகழ்கால ரட்சிப்பு. 1 கொரிந்தியர் 1:18. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார் நோவா. பாவத்தின் பெருக்கத்தினால தேவன் மனஸ்தாபமா இருக்கிறான். உங்கள் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் கண்டினியூஸா, நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டு கொண்டிருக்கிறான். பூமியிலே மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியாய் சிருஷ்டித்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் அக்கிரமங்களை தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொடுமை. நீதிக்கு காத்திருந்தான். நீதிக்கு காத்திருந்தார். கொடுமை. நியாயத்திற்கு காத்திருந்தார். முறைப்பாடு. நோவா. அல்லேலூயா. இவைகளின் மத்தியிலே, இந்த சூழல்கள் மத்தியிலே, பாவபெருக்க சூழலின் மத்தியிலே, ஆமென், அக்கிரமம் பூமியில் பெருகிக் கொண்டிருந்த நேரத்தில் நித்தமும் பொல்லாத எண்ணங்கள், சிந்தைகள், பார்வைகளில் எல்லாம் அசுத்தம். இப்படிப்பட்ட உண்மை, ஆமென், கிருபையினால் என்ன ஆக்கினேன்? நீதிமான் ஆக்கினேன். பேழையை செய்ய சொன்னேன், அதையும் என் கிருபையினாலும் நீ செய்தாய். உனக்கு ஞானம் கொடுத்தது என் கிருபை. உனக்கு ஆற்றல் கொடுத்தது என் கிருபை. உனக்கு சோர்வு இல்லாமல் கிரியை செய்ய வைத்ததும் என் கிருபை. அல்லேலூயா. எல்லாம் யாருடைய செயல்? கிருபையினுடைய செயல். உள்ளே போனது. 370 நாள் காத்திருந்தது கிருபை. அந்த கிருபைதான் உன்னை பொறுமையோடு காத்திருக்க செய்தது. இது உன்னால் உண்டானது அல்ல. இதுவும் தேவனுடைய செயலே, தேவனுடைய ஈவே. ஆமென். ஒரு தனி மனிதனுக்குள்ளே தேவனுடைய கிருபை எவ்வளவாய், ஆமென், கிரியை செய்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல தேவன் நம்மை கொண்டு சில நல்ல காரியங்களை செய்து எடுக்கலாம். நாம நினைக்க கூடாது, என்னுடைய ஞானம் ஆண்டவர் நான் செய்து முடிக்க, ஆமென் ஆமென், நம்ம என்ன சொல்லணும்?
ஆண்டவர் கிருபை கொடுத்தான். அல்லேலூயா. இதை முடிக்க, இதை செய்ய, ஆமென், பல கோணங்களில் என் முயற்சி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபையே, ஆமென், என்னை என்ன செய்தது? பலப்படுத்தினது. ஆமென். இந்த விஷயத்திலே நான் ஒரு முன்னேற்றத்தை கண்டேன் என்றால் அந்த முன்னேற்றத்திலே தேவனுடைய கிருபையே எனக்கு இந்த ஒரு முன்னேற்றத்தை, இந்த பிளஸ்ஸிங்கை, இந்த உயர்வை, இந்த மேன்மையை ஆண்டவர் கிருபையே எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எனக்கு கொடுத்த மனைவியோ, எனக்கு கொடுத்த கணவனோ, எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ ஞானவான்களா இருக்காங்களா? பிரைஸ் தி லார்ட். புத்திசாலிகளா இருக்காங்களா? அறிவார்ந்தவர்களா இருக்கிறாங்களா? எல்லாவற்றிலும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்களா? இதெல்லாம் யாரு? அப்பாவோட ஜீன், டிஎன்ஏ. ஆமா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாமே என்னதான்? என் பின்னால் உள்ள குடும்ப பாரம்பரிய வழக்கம் அல்ல, ஜெனட்டிக் அல்ல, ஜீன் அல்ல. தேவன் முன்குறித்தாரே, அப்பவே நம் மேல என்ன கூர்ந்தான்? கிருபை கூர்ந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னா என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், நிகழ்கால. ஆமென். மேன்மை என்ன? ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கோ தேவ பலன் செய்கிறது. ஹல்லேலூயா. எது? சிலுவையை பற்றிய உபதேசம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்திற்கு மூல காரணம் தேவன் நம்மேல் வைத்த கிருபை என்று அறிந்து கொள்ளணும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. நோவா வேறு பிரிக்கப்பட்டான். பொல்லாத உலகத்திலிருந்து நோவா வேறு பிரிக்கப்பட்டான். ஆமென். பேடைக்குள்ள போயிட்டான். கடந்த கால ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வெளியே வர சொல்கிறார். எதுக்கு? ஒரு நிகழ்கால ரட்சிப்பு. இது என்ன? நிகழ்கால, பிரசன்ட். இப்போ நிகழ்கால ஒரு ரட்சிப்பு உனக்கு இருக்கு. ஆமென். கடந்த கால ரட்சிப்பு நிறைவாகி விட்டது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய தொடர்ச்சி நிகழ்கால ரட்சிப்பு. நீ இப்ப என்ன பண்ணணும்? உன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட பேழையை விட்டு நீ என்ன பண்ணணும்? புறப்பட்டு வெளியே வரணும். நிகழ்கால ரட்சிப்பு. அந்த நிகழ்காலத்தில் அல்லேலூயா என்ன இருக்கு? மீட்பினுடைய நிறைவு இருக்கு. மீட்பினுடைய நிறைவை அனுபவிக்க போகிறாய். அல்லேலூயா. கடந்த கால ரட்சிப்பினுடைய மேன்மையை விட நிகழ்கால ரட்சிப்பு ஒரு மேன்மை மிகுதியா இருக்கும். எல்லாமே இறை மையமாய் கொண்டது. எல்லாமே கிருபையை உள்ளடக்கம் கொண்டது. கிருபையை மையமாக கொண்டது. அவன் வெளியே வந்தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 12-13. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். முழுமையடைய பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1:18 நாம் என்ன வாசிச்சோம்? 1:18 ஞாபகம் இருக்கா? ரட்சிக்கப்படுகிற, பட்டு கொண்டிருக்கிற நமக்கோ இங்க என்ன வாசிக்கிறோம்? நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது நிறைவேறும் ரட்சிப்பு. தேவன் ஒண்ணு, நம்ம ரட்சிப்பு எங்கே ஆரம்பமானது? எங்கே ஆரம்பமானது? நம்ம ரட்சிப்பு எங்கே ஆரம்பமானது? விசுவாசத்தில் ஆரம்பமானது. எங்கே ஆரம்பமானது? விசுவாசத்தில் ஆரம்பமானது.
முதலாவது ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறார். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் எங்கே துவக்கப்பட்டது? யாரை கொண்டு துவக்கப்பட்டது? கிருபையினால் உண்டாகிய அந்த விசுவாசம் யாரால் துவக்கப்பட்டது? தேவனால். யாருக்கு முதல் முறை அந்த அனுபவமானது? யாரு? ஆபிரகாமுக்குள்ளே, ஆபிரகாமிலிருந்து விசுவாசம் துவங்குகிறது. யாருக்குள்ளே? ஆபிரகாமுக்குள்ளே. ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் துவக்கமிடப்படுகிறது. அல்லேலூயா. அதை முடித்தது யார்? ஆபிரகாமில் துவங்கப்பட்ட விசுவாசம் பல படிகளை கடந்து, பல அனுபவங்களை கடந்து, பாடுகளை கடந்து, உபத்திரவங்களை கடந்து 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 அந்த விசுவாச பாதையானது ஆமென் சமச்சீரான பாதை அல்ல. படுகுடிகளும் ஆமென் மேடுகளும் பள்ளங்களும் கரடு முரடுகளும் செங்குட்டுகளும் எல்லாம் நிறைந்த ஒரு பாதை தான் விசுவாச பாதை. அதை ஆண்டவர் துவக்கினார் ஆபிரகாமை கொண்டு பழைய ஏற்பாட்டு காலங்களில். அதை எங்கே முடித்தார்? எபிரேயர் 12:1 நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் எங்கே நிறைவாகிறது? எங்கே முடிவு பெறுகிறது? முடிக்கிறவர் யார்? இயேசு. பழைய ஏற்பாட்டில் தேவனால் துவக்கப்பட்ட விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவினால் ஆமென் நிறைவுக்கு வருகிறது. அல்லேலூயா. இந்த கிருபையினுடைய, இந்த விசுவாசத்தினுடைய துவக்கத்திற்கு துவக்கமிட்டது கிருபை. இதுக்கு இடையில விசுவாசத்தை துவக்கி அது முடிகிற வரையிலும் அல்லேலூயா ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? ஆபிரகாமை ஆண்டவர் தேவன் அழைத்தார். ஆபிரகாமுக்கு 7 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைத்தார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான வாக்குத்தத்தங்கள். 12:1-2 வசனங்களை கொஞ்சம் படிங்க பாருங்க. ஆதியா. கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து. கவனிக்கணும், விசுவாசத்தை ஆபிரகாமுக்குள்ளே துவக்கி வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த விசுவாச துவக்குவதற்கு, விசுவாசத்தை ஸ்தாபிப்பதற்கு சில கண்டிஷன்கள். உன் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்ப படிமா, தொடர்ந்து படி. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அதிலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாமும் உள்ளடக்கம். நாமும் அதுல என்ன இருக்கும்? நாமும் அதுல இன்க்ளூடட், நாமும் அதிலே இருக்கும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை துவக்கினார், விசுவாசத்தை முடித்தார். அப்போ இந்த துவக்கத்திற்கும் இந்த முடிவுக்கும் இடையிலே எல்லாம் எப்படி? சோதனை, பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், போர்கள், ஆமென், சுமைகளின் கீழ் நசுக்கப்பட்ட அனுபவங்கள். ஆனா விசுவாச வாழ்க்கை தான். துவைக்கிறவரும் தேவன் தான், முடிக்க போகிறவரும் அவர்தான். ஆனா இந்த துவக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையிலே, விசுவாச பாதையிலே, விசுவாச வாழ்க்கையிலே எத்தனை இடரல்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள். அல்லேலூயா. முடிப்பார். ஆண்டவர் என்ன செய்வார்? முடிப்பார். ஆனா
அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுகிறோம் இல்லையா? ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன பண்ணுகிறோம்? அதுதாங்க சோதனை. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு இலவசம். எந்த கிரையவும் நம்ம செலுத்தல, எந்த பணமும் கொடுக்கல. ஆமென். ரட்சிப்பு இலவசமாய் ரட்சிப்பை பெற்ற நாம். ஆமென். ரட்சிப்பு இலவசம். ஆனால் அதற்கு கிரயம் செலுத்தினவர் இயேசு. கல்வாரி சிலுவையில் சொல்லோனா பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், முள்முடி, கசையடி, உமிழ்நீர், ஆமென், விலா குட்டப்பட்டு, ஆமென், அந்த ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவராக இயேசு பாடுபட்டார். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள். அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? ஆளுகையும் செய்வோம். அதுதான் ரட்சிப்பினுடைய மூன்றாம் பகுதி. நிறைவேற்றப்படும் முடிவின் ரட்சிப்பு, மூல ரட்சிப்பு, நிறைவேறுகிற ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்ப ஒரு சில வசனங்களை வாசித்து முடிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்தரிக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அதிக சமீபமா இருக்கு. விசுவாசிகள் ஆன போது நமக்கு ரட்சிப்பு ஒரு சமீப ரட்சிப்பு சமீபமா இருக்கு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர தொடர, விசுவாச வாழ்க்கையில முன்னேற அந்த ரட்சிப்பு என்ன ஆகிறது? சமீபமாகிறது. அப்ப சமீபமாகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது நிறைவேற போகிறது, முடிவு பெற போகிறது, முற்று பெற போகிறது, நிறைவேற போகிறது. அல்லேலூயா. புரியுதா? அதனாலதான் பேதுரு 1:5 வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு. பேதுரு 1:5. 1 பேதுரு 1:5. மேல் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திர பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு, ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்போ? கடைசி காலங்களில் ஒரு ரட்சிப்பு என்ன செய்ய போகிறது? வெளிப்பட போகிறது. அப்ப ரட்சிப்பு இன்னும் வெளிப்படலையா? இன்னும் வெளிப்படலை. அல்லேலூயா. என்ன செய்யல? தாவீது 91ஆம் சங்கீதத்தில் சொன்னான், கடைசி நாளில் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். என் ரட்சிப்பை அவனுக்கு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பட்டுக்கொண்டே இருக்கிறோம். வருங்கால ரட்சிப்பை நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு ரட்சிப்பை கண்டு கொண்டிருக்கிறோம். கடந்த கால ரட்சிப்பாக, நிகழ்கால ரட்சிப்பாக, வருங்கால ரட்சிப்புக்காக இந்த இரண்டையும் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி நாளில் என் ரட்சிப்பை அவனுக்கு நான் என்ன செய்வேன்? காண்பிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நிறைவான முடிவான பிரைஸ் தி லார்ட் மூன்றாம் தள, மூன்றாம் ஸ்டெப். அப்போ ஒரு ஸ்டெப்ல நாம கால் வச்சிட்டோம், ஏறிட்டோம். 2வது ஸ்டெப்ல கால் வச்சிட்டோம். 3வது ஸ்டெப்ல கால் வைக்க போறோம், ஏறி விடுவோம். அல்லேலூயா. அதுதான் கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்புக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது எங்கே எப்படி நிறைவேறும்? பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ எங்கே இல்லை? இங்கே இல்லை, பூமியில் இல்லை. நம்முடைய குடியிருப்பு
இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும். அவர் சிட்டிசன்ஷிப் இன் ஹெவன். நம்முடைய குடியிருப்பு எங்கே? பரலோகத்தில். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு நிறைவேறும். காரணம் என்ன? விசுவாசத்தை துவைக்கிறவரே முடிப்பான். அல்லேலூயா. ஆனா விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் நம் கையில் இருக்கு. விசுவாசத்திற்கு நீ கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் போகலாம், அது அப் டு யூ. ஆனா விசுவாசத்தை நிறைவேற, விசுவாசம் நிறைவேற நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். நிறைவேறும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். நோவாவை வெளியே வர சொன்னார். நோவா என்ன செய்யறான்? வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே 9:13 உடன்படிக்கை. அல்லேலூயா. 9:13 நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை, உடன்படிக்கையினுடைய விரிவாக்கத்தை கடந்த அடுத்த வாரங்களிலே நாம் தியானிப்போம். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். நாம் பிரயாசப்படும் பொழுது தேவ கிருபையும் தேவனுடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியும் நமக்கு அந்த ரட்சிப்பை நிறைவேறி முடிக்க நமக்கு உதவி செய்யும். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி. அல்லேலூயா.